உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பிரான் நமக்கு பற்பல தத்துவங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார், சித்தாந்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார், வாழ்க்கைக்கு தேவையான கொழு கொம்புகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். எப்படி வாழ வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும், மனசை எப்படி செம்மையாக்கி கொள்ள வேண்டும், இப்படியாக பல குறிப்புகளை நமக்கு தொடர்ந்து கொடுக்கிறார். சரி, அப்படி வாழ்ந்திருந்தார் வள்ளல் பிரான்கிறது நமக்கு நல்லா தெரியும் 19ஆம் நூற்றாண்டில். ஆனால் அவருக்கு ஏற்பட்ட ஒரு அவமானம் இருக்கு இல்லையா, அந்த தில்லை நடராஜர் கோயிலில் நுழைவதற்கு அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அவர் பல கொடுமையான வார்த்தைகளை கேட்பதற்கு ஆளாக்கப்பட்டார்ங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். இன்னொரு அவமானமும் அவருக்கு நேர்ந்திருக்கிறது. அந்த அவமானத்தை ஒரு அழகான பாடலாக நமக்கு கொடுக்கிறார். அனுபவ மாலை அப்படிங்கிற ஒரு பாடல். இதை படிக்கும்போது அவர் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை இருக்குங்க, ஒரு குறிப்பிட்ட வார்த்தை. அந்த வார்த்தை இப்போது நாம் புழங்குவதான வார்த்தை இல்லை, ஆனாலும் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அதை பயன்படுத்தினார் என்றால் எப்படிப்பட்ட வலியை, எப்படிப்பட்ட வேதனையை அவர் அனுபவித்திருப்பார் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்க முடியும். முதல்ல பாடலை பார்த்துடலாம். அனுபவ மாலையில் தனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை வள்ளல் பிரான் சொல்கிறார். பார்க்கலாமா? நான் தொடுக்கும் மாலை இது பூ மாலை, எனவே நாட்டார்கள் முடிமேலே நாட்டார்கள் கண்டாய். வான் தொடுக்கும் மறை தொடுக்கும் ஆகமங்கள் தொடுக்கும் மற்றவையை அணிவார்கள் மதத்துரிமையாலே. தான் தொடுத்த மாலையெல்லாம் பரத்தையர் தோள் மாலை, தனித்திடும் என் மாலை அருட்சபை நடுவே நடிக்கும் ஊன்றெடுத்த மலர்கள் அன்றி வேறு குறியாதே ஓங்குவது ஆதலில் அவைக்கே உரித்தாகும் தோழி. அனுபவ மாலை அப்படிங்கிற பகுதியில் 5719வது பாடலாக வள்ளல் பிரான் இதை எழுதியிருக்காரு. அவர் என்ன பண்ணாராம், ஒரு மாலை தொடுத்துக்கிட்டு போயிருக்கார் கோயிலுக்கு. அதாவது புத்தம் புதிதான பூக்கள், வாசனை மிக்க மலர்கள், தேன் சொட்டும் பூக்கள் கொண்ட ஒரு மாலையை உருவாக்கி கட்டி அழகாக்கி அதை எடுத்துட்டு போயிருக்கார் வள்ளல் பிரான். ஆனால் அதை அந்த கோயிலில் இருந்த வைதிகர்கள் போடவில்லை. ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறார். திரும்ப பார்க்கலாம், பயணிக்கலாம் இந்த பாடலில். அப்படி பயணிக்கும்போது வள்ளல் பிரான் என்ன மாதிரியான அனுபவத்தை அடைந்தார் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஒரு புத்தம் புதிதான பூக்களோடு ஒருவர் மாலையை தூக்கி கொண்டு வருகிறார் என்றால் அவரை இருகரம் நீட்டி வரவேற்காமல் ஒதுக்கி தள்ளிய அல்லது உதாசீனம் செய்த அந்த அனுபவத்தை இந்த பாடலில் ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறார். பார்க்கலாமா? நான் தொடுக்கும் மாலை இது பூ மாலை, எனவே நாட்டார்கள் முடிமேலே நாட்டார்கள் கண்டாய். என்னோடது பூ மாலை, நான் தொடுத்து எடுத்துகிட்டு போனேன். நான் கடையிலேருந்து அப்படியே வாங்கிட்டு போகல. புத்தம் புதிதாக பூவெல்லாம் பறித்து ஒவ்வொரு வண்ணத்தையாக சேர்த்து வச்சு அதில் வாசனை கொழுந்துகள், துளசி, மறிக்கொழுந்து எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப அக்கறையாக ஒரு பூ மாலையை நானே தொடுத்துட்டு போனேன். ஆனால் நாட்டார்கள் இதை நாட்டார்கள் கண்டாய் அப்படிங்கிறாரு. அதான் நாட்டார்கள்னால் யாருன்னா நாட்டாண்மை செய்பவர்கள், மேலாதிக்கம் செய்பவர்கள். இந்த கோயிலுக்கே நாங்கள் தான் சொந்தக்காரர்கள், இந்த கோயிலில் நாங்கள் வைத்தது தான் சட்டம், இந்த கோயிலில் நாங்கள் செய்வது தான் உண்மையான பூஜை, உண்மையான வழிபாடு என்று எதேச்சாதிகாரம் செய்கிறார்கள் அல்லவா, அவர்களைத்தான் நாட்டார்கள் அப்படின்னு வள்ளல் பிரான் சொல்கிறார். நாட்டார்கள் இதை நாட்டார்கள் கண்டாய் அப்படிங்கிறார். இந்த பூமாலையை நான் தூக்கிட்டு போகிறேன், ஆனால் அந்த நாட்டார்கள், கோயிலில் இருந்து நாட்டாண்மை செய்பவர்கள் இதை இறை மீது நாட்டார்கள், அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய பண் விளையாடுறார் ஒரே வார்த்தையில். நாட்டார்கள் இதை நாட்டார்கள் அப்படின்னா தெய்வத்தின் மீது இதை நாட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். தெய்வத்தின் மீது இதை நாட்டார்கள் அப்படின்னா தெய்வத்துக்கு இதை பூசிக்க மாட்டார்கள், தெய்வத்துக்கு இதை அனுபவிக்க மாட்டார்கள், தெய்வத்துக்கு இதை அணிவிக்க மாட்டார்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் நாட்டார்கள் இதை நாட்டார்கள் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு. அப்போது நாட்டாமல் என்ன பண்ணாங்களா அவங்க, அதையும் சொல்கிறார் பாருங்க. நாட்டார்கள் முடிமேலே நாட்டார்கள் கண்டாய், வான் தொடுக்கும் மறை தொடுக்கும் ஆகமங்கள் தொடுக்கும் மற்றவையை அணிவார்கள். யார் கொடுக்கறதையெல்லாம் அணிவாங்களாம், யார் கொடுக்கறதையெல்லாம் அணிவிப்பாங்களா அங்கே இருக்கக்கூடிய சிலைகளுக்கு. வான் தொடுக்கும் மறை தொடுக்கும் ஆகமம் தொடுக்கும் அவர்கள் கொண்டு வருவதை அணிவிப்பார்கள் அப்படிங்கிறார். வான் தொடுக்கும் அப்படின்னா
வானத்தில் இருப்பதாக சொல்லுகின்ற அந்த தெய்வங்கள், வானத்தில் இருப்பதாக சொல்லுகின்ற அந்த பார்க்கடல், இதை பற்றியெல்லாம் பேசுபவர்கள் கொண்டு வருகின்ற மாலையை அணிவிப்பார்கள். வான் தொடுக்கும் மறை தொடுக்கும் வேதங்களை பேசுகின்ற அந்த மக்கள் கொடுக்கின்ற மாலைகளையும் அணிவிப்பார்கள். ஆகமம் தொடுப்பவர்கள், அவர்கள் பேசுகின்ற ஆகமத்தை வழிபாடு செய்கின்ற, ஆகமத்தை எதேச்சாதிகாரம் செய்து மற்றவர்கள் மீது திணிக்கின்ற அந்த வைதிகர்கள் கொடுக்கின்ற மாலையையும் அணிவிப்பார்கள். அப்படின்னு 3 வகையான மக்களை குறிப்பிட்டு சொல்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். இந்த 3 வகையான மக்களை தவிர எளிய மக்கள், கல்வி கற்காத மக்கள், ஆகமம் தெரியாத மக்கள், வேதங்கள் சொல்லாத மக்கள், அன்பை தவிர வேறு எதையுமே தெரியாத மக்கள், இவர்கள் கொண்டு வருகின்ற மாலையை நாட்டார்கள், மணிமுடி மேல் நாட்டார்கள். ஏனென்றால் இது வள்ளல் பிரானுக்கு நேர்ந்திருக்கிறது. அதுதான் உண்மை. சரி, அந்த 3 பேர், வான் பற்றி பேசுபவர்கள், ஆகமம் பற்றி பேசுபவர்கள், மறை பற்றி பேசுபவர்கள், அவர்கள் கொடுக்கின்ற மாலையை அணிவிக்கிறார்கள். வேற என்ன பண்றாங்கன்றத சொல்றார் பாருங்க. மதத்துரிமையாலே தான் தொடுத்த மாலையெல்லாம் பரத்தையர் தோள் மாலை. இந்த 3 பேரும் மதத்துரிமையாலே தங்களுடைய மாலையை கோயிலில் இருக்கக்கூடிய சாமி சிலைக்கு அணிவிக்கிறாங்க அப்படிங்கிறார். எவ்வளோ ஒரு வருத்தமான உண்மையை வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். மதத்துரிமையாலே, அதாவது இந்த மதத்தில் நான் பிறந்தேன், அந்த மதத்திலேயே நான் உயர்குடியில் பிறந்தேன் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கின்ற இந்த எதேச்சாதிகாரம் செய்கின்ற வைதிகர்கள் அந்த மதத்துரிமையால் மட்டும்தான் அந்த கோயிலுக்குள்ள மற்றவர்களுடைய மாலையை அணிவிக்காமல் புறம் தள்ளுகிறார்கள் அப்படிங்கிறத உண்மையை தேங்காயை வெடலை போடுற மாதிரி, சூறை போடுற மாதிரி, சூறை தேங்காய் மாதிரி உடைத்து காட்டுகிறார் நம்முடைய வள்ளல் பிரான். அதில் அவர் பயன்படுத்துகிற அந்த வார்த்தையை பாருங்க. வான் தொடுக்கும் மறை தொடுக்கும் ஆகமங்கள் தொடுக்கும் மற்றவையை அணிவார்கள் மதத்துரிமையாலே தான் தொடுத்த மாலையெல்லாம் பரத்தையர் தோள் மாலை. அவங்களுக்கு ஒரு உண்மை புரியல. அவர்கள் தொடுத்த மாலை மட்டும்தான் உயர்வானது, நான் தொடுத்த மாலை பரத்தையர் தோள் மாலைன்னு அவங்க விளக்குறாங்க. அப்படின்னா அந்த பரத்தையர்ங்கிற வார்த்தையை இப்போது நாம் பயன்படுத்துவதில்லை. ஆனால் வள்ளல் பிரான் காலத்தில் அந்த பரத்தையர் பெண்களும் இருந்தார்கள், அவர்களும் அவமானத்துக்கு உட்படுத்தப்பட்டார்கள்ங்கிறத தெளிவாக சொல்றார். அவர்கள் கையால் கொடுக்கின்ற ஒன்றை இந்த வைதிகர்கள் பெறமாட்டார்கள், பெற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதற்கு மதிப்பளிக்க மாட்டார்கள். அதை போல் தான் தொடுத்த மாலையை அந்த வைதிகர்கள் உதாசீனம் செய்தார்கள் அப்படின்னு அந்த வலியை இந்த பாடலில் பதிவு செய்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். எப்படி நிறைவு செய்கிறாங்கிறத பாருங்க. தான் தொடுத்த மாலையெல்லாம் பரத்தையர் தோள் மாலை, தனித்திடும் என் மாலை அருட்சபை நடுவே நடிக்கும் ஊன்றெடுத்த மலர்களன்றி வேறு குறியாதே ஓங்குவது ஆதலில் அவைக்கே உரித்தாகும் தோழி. நான் கொண்டு வந்த இந்த மாலை நானே தேடி பறித்த மலர்களால், பூக்களால், வாசனை மிகுந்த கொழுந்துகளால் கட்டப்பட்ட மாலை. ஆனால் அதற்கு உரிய மரியாதையை அந்த கோயிலில் கொடுக்காமல் மறுக்கிறார்களே, நான் என்ன செய்வேன் என்று பதைபதைக்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். வள்ளல் பிரான் 19ஆம் நூற்றாண்டில் பதைபதைத்தார், சரி. ஆனால் இப்போவும் அப்படி தானே இருக்குது அப்படிங்கிறத தான் நாம் உணரணும். அப்படியான நிலையில் இந்த நிலை தொடர்கிறதா, தொடர வேண்டுமா, தொடர்ந்தால் அதற்கு என்ன செய்வது, தொடராமல் இருப்பதற்கு என்ன செய்வது என்கின்ற கேள்வியைத்தான் வள்ளல் பிரான் இதில் முன்வைக்கிறார். ஏனென்றால் தொடர்கிறது என்றால் மற்றவர்களுக்கான அவமானம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அவமானம் இன்னமும் தொடர வேண்டுமா என்கின்ற கேள்வியைத்தான் மறைமுகமாக வள்ளல் பிரான் இந்த பாடலில் பொதிந்து வைக்கிறார். யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வியை கொடுக்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். யோசிப்போம், யோசித்து கொண்டே இருப்போம். யோசனை மட்டும் போதாது, செயலாகவும் மாற வேண்டும் என்பதை வள்ளல் பிரான் தன்னுடைய அருட்பாவில் பலமுறை நமக்கு எடுத்து கூறியிருக்கிறார். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.